பெருமதிப்பிற்குரிய பெரியவர்களே, சகோதரிகளே, அன்பு சகோதரர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் எங்களது நண்பர் அருமை சகோதரர் ராஜேந்திரன் அவருடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்து இங்கே கம்பீரமாக சிங்க தமிழனாக அமர்ந்திருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், என்றைக்கும் துணிச்சலுக்கு பெயர் பெற்ற வீரத்தின் பிறப்பிடம் அண்ணன் வைகோ அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைத்திருக்கின்ற யதார்த்தத்தை, உண்மையை தனக்கே உரிய பாணியில் பேசி எவ்வளவு ஒரு இடமாக இருந்தாலும் கருத்துக்களை, உண்மையை சொல்வதிலே யோசிக்காமல் தைரியமாக கருத்துக்களை எடுத்து விடுகின்ற ஒரு அரசியல் தலைவராக உருவாகி வருகின்ற மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் எங்கள் அன்பு சகோதரர், தமிழகம் மற்றும் இந்திய வரலாற்றில் பல வெற்றிகளை பெறக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்கின்ற அன்பு சகோதரர் துரை வைகோ அவர்களே, வரவேற்புரையாற்றி இங்கே வந்தவர்களெல்லாம் தனது வாழ்த்தொழியை வாய்மொழியாக்கி வரவேற்றிருக்கின்ற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் சுதா பரமசிவம் அவர்களே, இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, என்னோடு வந்திருக்கின்ற எங்களது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆளுநருடைய இணை செயலாளர் முன்னாள் அமைச்சர் சகோதரி ராஜலட்சுமி அவர்களே, என்னோடு வந்திருக்கின்ற கழகத்துடைய பொறுப்பாளர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் பணிவான கனிவான நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி, அரங்க மதுர பேசக்கூடிய வல்லமை பெற்றவர் அண்ணன் வைகோ அவர்கள். அது நாடாளுமன்றமாக இருந்தாலும், சட்டமன்ற நாடாளுமன்றமாக இருந்தாலும், திறந்தவெளி அரங்கமாக இருந்தாலும், திருமண அரங்கமாக இருந்தாலும் அவர் பேச்சுக்கு என்ற ஒரு மரியாதை உண்டு. நடிகர்களை பார்த்து, சினிமா ஸ்டார்களை பார்த்துதான் செல்பி எடுப்பதற்கு போட்டி போடுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நடிகர்களே செல்பி எடுக்க போட்டி போட்ட ஒரு தலைவர் வைகோ. நான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமும் கூட்டணி அமைத்து 98 சிவகாசி பார்லிமெண்ட் வேட்பாளராக அவர் போட்டியிட்டு வென்ற நேரத்தில் அவரோடு பணியாற்றிய அந்த பசுமையான காலங்கள், நான் திருத்தங்களுடைய துணைத் தலைவராக பணியாற்றினேன், இளைஞரணி மாவட்ட செயலாளராக பணியாற்றினேன். அண்ணன் அவருடைய பாய்ச்சல், வேங்கையினுடைய பாய்ச்சல், ஒரு அற்புதமான தலைவர். தமிழ் சமுதாயத்துக்கு கிடைத்த இந்த நூற்றாண்டினுடைய இணையற்ற தலைவர்களில் ஒருவராக முன்வைக்கிறார். எனக்கு இன்னைக்கு எங்கள் இயக்கத்தினுடைய முக்கிய நிர்வாகிகளுடைய நிகழ்ச்சிகள் பெருநிர்வாகத்தில் நிறைய உண்டு. ஒரு சிலதை முடித்துவிட்டு அண்ணன் வைகோ அவர்கள் வருவதற்கு முன்பாக நாம் போய்விட வேண்டும். அந்த நிகழ்ச்சியிலே, ராஜேந்திரன் அவருடைய நிகழ்ச்சியிலே, அவருடைய இல்ல விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று வண்டியை முடியிருந்தேன். அங்கங்க சில டிராபிக்ல மாட்டினால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதற்காக நான் கொஞ்சம் அண்ணன் வருவதற்கு முன்பாக வந்திருக்க வேண்டும். அரசியலில் எந்த இடத்துக்கு யார் போனாலும் அவர் இருக்கின்ற இடத்துக்கு யாரும் போக முடியாது. அரசியல் வென்றவர்கள் தான் தலைவர் கிடையாது, மக்கள் மனதை வென்றவர்கள் தான் தலைவர். அந்த ஒரு பாக்கியம் அண்ணன் வைகோவுக்கு. அவர் வாழ்கின்ற காலத்திலும் சரி போரோடு தான் இருப்பார், பிற்காலத்திலும் சரி போரோடு தான் விளங்குவார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சாம்ராஜ்யம் தமிழ்நாடு மட்டுமல்ல டெல்லி வரை இருக்கிறது. கடைசியாக ராஜ்யசபையில பேசியிருந்த பொழுது கூட, கச்சத்தீவு பிரச்சனை பேசிய பொழுது கூட அத்தனை ராஜ்யசபை உறுப்பினர்களும் இவருடைய பேச்சினுடைய வீரியத்தை
கவனிக்கின்ற அளவுக்கு கம்பீரமான குரலிலே முழக்கமிட்டவர் அண்ணன் வைகோ. அவருக்கு தளபதியாக எனக்கு தெரிய 20 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கு ராஜேந்திரன் அவர்களை தெரியும். அவருக்கு தளபதியாக வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு எப்படி வெள்ளைய தேவனோ அதே போல் அன்றிலிருந்து இன்று வரை விசுவாசமிக்க தொண்டராக தளபதியாக இருக்கக்கூடியவர் ராஜேந்திரன் அவர்கள். இன்றைக்கு அவர் பல துரோகங்களை சந்தித்திருக்கின்றார் அண்ணன் வைகோ அவர்கள். அவரால் ஏற்றி விட்டவர்கள் பல பேருக்கு ஏரியா இருந்தவர்கள், விலாசம் தெரியாமல் அவரிடத்தில் வந்தவர்கள் விலாசமாகி நல்ல இடத்துக்கு சென்றவர்கள். அவரை இன்றைக்கு இவரை உருவாக்கியது போல பேசுகின்ற காட்சிகள் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருக்கிறார். இவருடைய கம்பீரம் 5 பிரதமர்களை பார்த்த ஒரு படைப்பாளி, ஒரு பாட்டாளி. 5 பிரதமர்களை அரட்டியவர், மிரட்டியவர். இவருடைய பேச்சுக்கு பதில் சொல்ல முடியாமல் பாடுபட்டு ஓடியவர்கள். அப்படிப்பட்ட ஒரு சிங்க குரலோனை பார்த்து எனக்கு தெரியும் அண்ணன் அவர்கள் சொல்லி என்னெல்லாம் வந்து பார்த்தவர்கள் சில பேர். இன்றைக்கு அவர்கள் இவரை உருவாக்கியதை போல பல பேர்களை இவர் உருவாக்கி இருக்கிறார். நானெல்லாம் இவருடைய பேச்சை பார்த்துதான் நான் பேசவே ஆரம்பித்தேன். அந்த அளவுக்கு நாடாளுமன்ற தேர்தல் சிவாசியில் போட்டிட்ட பொழுது விருதுநகரில் நாமினேஷன் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு அண்ணன் அவருடைய காரிலே, அண்ணன் வைகோவுடைய காரிலே நானும் மறைந்துவிட்ட நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ராதாகிருஷ்ணனும் இருக்கிறோம். திருத்தங்களுக்கு தான் வருகிறார். எடுத்த உடனே முன்னாள் பேரூராட்சி மன்ற தலைவர் கருப்பையாளர் வீட்டுக்கு வருகிறார். அங்கே பார்த்து அவருக்கு ஒரு சாலை அளித்துட்டு அங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பித்து அங்கிருந்து நடந்து வருகின்றோம் திருத்தன் அண்ணா சிலை வரைக்கும். முதல் பிரச்சாரத்தையே எங்கள் ஊரில் தான் ஆரம்பித்தார். அவருடைய நடவடிக்கை, அவருக்கு பின்னால் திரண்ட கூட்டங்கள், தமிழ் சமுதாயம், தமிழுக்காக தமிழ் 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 என்று ஒரு ஓங்கி குரல் கொடுத்து உலகமே தமிழர்களை வியந்து பார்க்கின்ற அளவுக்கு ஐநா சபை முதற்கொண்டு அமெரிக்கா முதற்கொண்டு ஓங்கி குரல் கொடுத்த தமிழக தலைவர்கள் முதன்மையானவர் என்ற தகுதியை பெற்றவர் என்று வைக்கும். அரசியலை ஒதுக்கிவிடுங்கள். சில நேரங்களில் சில நிர்பந்தங்கள், சில சூழ்நிலைகள், மாற்றங்கள் இருக்கும். ஆனால் உள்ளபூர்வமாக பாருங்கள். ஈழத்து பிரச்சனையாக இருந்தாலும் சரி, போர் நடக்கின்ற பொழுது, குண்டு பிடிக்கின்ற பொழுது, கொத்து குண்டுகள் வீசப்படுகின்ற பொழுது அந்த இடத்திலே தாவி தட்டி பிரபாகரனோடு சுற்றிய தலைவன் அண்ணன் வைகோ. இன்னைக்கு பிரபாகரன் எனக்கு தெரியும் என்கிறார்கள். ஒரு போட்டோவை இன்னைக்கு செவ்வாயில் கொடுத்து எந்த போட்டோவையும் பிரபாகரனோட சாப்பிடுறதாக எடுத்துக்கிறான். பிரபாகரனை சந்தித்து அந்த லவுனியா காட்டில் உலாவி புலிக்கு நிகரான தலைவனாக விளங்கிய பிரபாகரனை சந்தித்த வீர புலி, வேங்கைக்கு சமமானவர் அவர் வைகோ. அவர் போய் வந்து அந்த வீடியோவை போட்டு பார்த்தா கோலைக்கு வீரவர். அந்த வீடியோவை பார்த்தால் கோலைக்கு வீரவர். நவீன யுகத்தினுடைய ஒரு போராளி. பல போராளிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். பிடல் காஸ்ட்ரோ, சேக்குவாரா, பிரபாகரன், வேலுப்பிள்ளை, பிரபாகரனுடைய போராளிகளை பார்த்திருக்கின்றோம். ஜனநாயகத்திலே வாழக்கூடிய அரசியல் தலைவர் ஒருவராக போராளி வம்சத்திலே பிறந்தவர் அண்ணன் வைகோ. நான் இதையெல்லாம் இங்கே சொல்வதற்கு காரணம், அவர் மீது அவர் தமிழை நேசித்தார், தமிழ் மக்களை நேசித்தார், தமிழ் உறவுகளை நேசித்தார், தமிழ்நாட்டை நேசித்தார். அப்படிப்பட்ட தலைவனுக்கு ஒரு சரியான அங்கீகாரத்தை இந்த தமிழகம் தரவில்லை என்ற ஒரு ஏக்க பெருமூச்சு எனக்கு இருக்கிறது. இருந்தாலும் தமிழுடைய மத்தியிலே இதயத்தில் சிம்மாசனம் போட்டு அவர் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறார். அது கட்சி வேறுபாடுகளை கடந்து, சமய வேறுபாடுகளை கடந்து, கொள்கைகளை கடந்து அவர் எல்லோருடைய உள்ளத்தையும் கொள்ளையடித்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர் வைகோ அவர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சி, திருமண நிகழ்ச்சியிலே நான் கலந்து கொள்கின்ற வாக்கியம் எனக்கு கிடைத்தது. அதில் பேச சொல்லினார். குடி வந்தவுடனே அண்ணனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுதே பேச அழைத்து விட்டார்கள். அருமையான ஒரு நண்பர், அருமையான தளபதி வைகோ அவர்களுக்கு தளபதியாக இருக்கக்கூடியவர். இன்னைக்கு அவருடைய முதல்வர் சகோதரர் துரை வைகோ, இன்னைக்கு அண்ணன் வைகோவுடைய முதல்வர், முதன்மை செயலாளர் இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள், செயல்கள் எல்லாம் அதாவது திடீர்னு அரசியல் நுழைஞ்சவர்களுக்கு வராது. பழுத்த அரசியல்வாதிகள், அரசியல் கருத்துக்களை உள்வாங்கிக் கொண்டவர்கள்,
பிறப்பிலிருந்து அரசியல் தெரிந்தவர்கள், தன் அப்பாவுடைய அடிச்சோடு அரசியல் தலைவருடைய அடிச்சோடு தெரிந்து வைத்த ஒரு சரியான லீடராகத்தான் அரசியல் கருத்துக்களை எப்படி விதைக்க முடியும். ஒரு அற்புதமான சுடர் ஒளியாக தமிழக அரசியல் வரலாற்றில் வலம் வரக்கூடிய வாய்ப்பு சகோதரர் துரை வைகோவுக்கு. அண்ணன் வைகோ அவர்கள் காலதாமதமாகத்தான் அவருக்கு பொறுப்பொறுத்திருக்கிறார். அது உங்களுடைய கட்டாயத்திலே இன்னும் கொடுத்திருந்தால் சொல்லுவார்கள். எத்தனை பேரை உருவாக்கிட்டார். மத்திய அமைச்சர் பதவி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது தேடி வந்தது. தேடி வந்த பதவி எனக்கு வேண்டாம் சொல்லி சகாக்கள் 2 பேரை மத்திய அமைச்சர் ஆக்கினார். நன்றி இருந்ததா? 2 அமைச்சர்கள் ஆக்கினார். அன்னைக்கு மத்திய அமைச்சர் எம்பி அப்ப மந்திரி ஆயிருக்கணும். நிறைய தொழில்களை கொள்ளலாம். அவர் அதிகாரத்தில் இருந்தால் நான் கேள்வி கேட்க முடியாது. நான் கேள்வி கேட்கிற இடத்தில் இருக்கிற பசுமன் தேவன் சொன்னதை போல சொன்னவர். அப்படியெல்லாம் இயக்கத்துடைய தோழர்களை தொண்டர்களை உருவாக்கி அழகு பார்த்த வைப்பவர்களுடைய பின்னால் இன்னைக்கு ஒரு லட்சிய வேங்கைகள் கூட்டம் தொடர்வதை பார்த்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். நாங்கள் வெளியில் இருக்கின்றவர்களுக்கு நினைக்க வேண்டாம். என்றைக்கு உங்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டிலே களத்திலே பயணிக்கக்கூடியவர்கள் நாங்கள். உங்களுடைய புகழ் என்றைக்கும் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வெற்றி காலதாமதமாகலாம், நிச்சயம் வந்து சேரும். அதற்குரிய வாய்ப்புகளை இந்த தமிழக சொல்லி அன்பு சோதரர் ராஜேந்திரன் துணை பொதுச்செயலாளர் வரமுலட்சி திமுக துணை பொதுச்செயலாளர் ராஜனுடைய மகள் புதல்வியினுடைய திருமணம் மணமக்கள் எல்லா வளமும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். அண்ணன் வைகோவுடைய ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கின்ற பெரியவருடைய ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய ஆசீர்வாதத்தையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நன்றாக வருவீர்கள். அருமையான ராஜேந்திரனுடைய திருமணம் அவருடைய மகள் சந்தோஷமாக சென்ற இடத்தில் வளமோடு எல்லா செல்வங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று எல்லா உள்ள இறைவனை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். துரோகங்களால் காயம்பட்ட கட்சியினருக்கும் எங்கள் தலைவருக்கும் மருந்து தடவியதைப் போல மனதில் இருந்து உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கு மறுமலர்ச்சி